நீங்க மறுபடியும் சரி சரிசெய்து 10 ஆண்டு காலம் சரி செஞ்சுட்டு இருக்கோம். ஆர்டிகல் 370 சரி நீங்க இருந்து நான் பேச முடிச்சேன். அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாமே நீங்க முக்கியமா ஸ்ரீராம்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, பதிலே வரல. ஏன்னா அவர் வந்து 2011 போனார். இன்னொரு முறை அந்த கேள்வி கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போயிருப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில சுயாட்சி கொள்கை எந்த நேரத்தில் ஒரே கட்டம் தான். நாங்கள் இருக்கும்போது எந்த கட்டத்திலையும் இங்க உள்ள நீட்டு வரல. நாங்கள் இருக்கும்போது எந்த மூன்றாவது மொழி உள்ள கொண்டு வரல. காங்கிரஸை எதிர்த்து தான் மிகப்பெரிய மொழி போராட்டத்தை நடத்தணும். காங்கிரஸ் எதிர்த்து தான் 22 உயிர்களை பலி கொடுத்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு தனித்த மாநிலமாக இருக்கிறது திமுக வந்து தன்னுடைய கொள்கையை உறுதியாக இருந்தது தான். காங்கிரஸ் மாநில பட்டியலில் வந்துட்டா காங்கிரஸ் இப்ப மாற்றி நீங்க இங்க காங்கிரஸ் இல்ல இருந்தாலும் நான் ஒரே ஒரு கருத்து சொல்ல வரேன். காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த மாநிலங்களுக்கு சுயாட்சிக்கு அவர்கள் எதிராக இருந்தார்கள். மாநிலத்துக்கு பல கொள்கைகள் ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஆதரவாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து முற்றிலும் மாறுபட்ட காங்கிரஸாக சமூக நீதி கோட்பாடை முன்னாடி வைக்கிறாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்தை கேட்கிறாங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு நாம் கொண்டு வருவேன் என்று ராகுல் காந்தி உறுதி சொல்றாரு. அப்போ இந்த மாறுபட்ட காங்கிரஸ் வேற, அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேற. ஆனால் அந்த இடத்துல கூட இப்ப நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதாவது நீங்க அவர் கேட்ட பதில் சொல்லல, அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லல. அதாவது ஒரு விஷயம் ரொம்பவும் இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஹிப்போக்ரட்டிக் பேச்சுகளுக்கு நடுவில் இவர்கள் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. அரசியலில் 1+1+1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 3. அரசியலில் அரித்மெட்டிக்லாம் கிடையாது. அது ஆர்கே அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. சொல்லட்டும் இன்னொரு கருத்து கூட திரு பொன்வல்சன் சொன்னார். நடுவில் வந்து 53% இருந்தது, குறைஞ்சிருந்தது. இருமுனை போட்டியாக இருக்கும்போது 2 கட்சிக்கும் இருக்கிற ஓட்டு பதிவாகிற ஓட்டு 2 கட்சிக்கு பிரியும். மும்முனை போட்டியாக வந்து 3 கட்சிக்கு பிரியும். 4 முனை போட்டி வென்றால் 4 கட்சிக்கு பிரியும். அப்போ முதல் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி பெறக்கூடிய வாக்குகள் சதவீதம் குறைதான் செய்யும். இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக். இங்கெல்லாம் நீங்க அரித்மெட்டிக் பயன்படுத்தும். அதை விட்டுட்டு அங்கிருந்து இங்க குறைஞ்சிருச்சு எங்க போச்சுன்னா ஏன்னா 3வது அணி வந்திருக்குது. இப்ப 4வது அணி 5வது அணி வர போகிறது. அதனால அப்படிதான் இருக்கும். 2வது அப்புறம் முல்லை பெரியாறு மேகதாது எல்லாம் சொன்னார். இரு மாநிலங்களுக்கான பிரச்சனைகளை இங்க நீங்க வந்து ஒரு மாநிலத்தை அரசியல் வச்சு தீர்க்க முடியாது, தீர்க்கவும் கூடாது. ஒன்றிய அரசு எதுக்காக இருக்கிறது? டெல்லியில இருக்கக்கூடிய அரசு நடுநிலையாக நிறுத்த தீர்க்க வேண்டும். இல்லையா உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியில் நாகராஜ் கட்சியில இருந்து பேசுறாரு நேரடியா. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. நாகராஜ் பேசுற கருத்தே போய் சேராது. நீங்க நடுவுல பேசும்போது 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்க. நீங்க நீட்டுக்கு சட்ட போராட்டம் சொல்றீங்க. முல்லை பெரியாறு அணை 2 கோடி மக்கள் சம்பந்தப்பட்டது. 5 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்டது. 2 கோடி மக்கள். இது வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் பரிசு எழுதுறாங்க. ஒரு 12,000 பேர் எம்பிபிஎஸ் போறாங்க. இதுக்கு நீங்க சட்ட போராட்டம் நடத்துற நீங்க ஏற்கனவே சட்ட போராட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி ஏன் 5 மாவட்டங்களில் நீட் பிரச்சனையை தீர்க்க கூடாது? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய முல்லை பெரியாறு அணையை நீங்க தார பார்த்துட்டீங்க. மீன் பிடிக்கும் உரிமை இல்ல. உள்ள போட்டு வாங்கி போட்டு உள்ள போக இதுதான் உங்களுடைய சுயாட்சியா? 15 நாளைக்கு முன்னாடி முல்லை பெரியாறுல ஒரு கூட்டு ஜாயிண்ட் கமிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. 15 நாளைக்கு முன்னாடி இரு மாநிலமும் மற்றும் ஒன்றியத்தில் இருக்கும் ஜாயிண்ட் கமிஷன் இன்ஸ்பெக்ஷன்ல அபிடவிட் கொடுக்குது. ஒன்றிய அரசு என்ன அபிடவிட் கொடுக்குது என்றால் இந்த அணையோட உறுதித்தன்மையை பலமுறை நம்ம உறுதி செய்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் அதை வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து அபிடவிட் போடுறாங்க. நீங்க இங்க ஒரு பேச்சு பேசிட்டு பின்னாடி இருந்து முதுகுல எப்படி நீட் முதற்கொண்டு எல்லா விஷயமும் நமக்கு நடக்க கூடாது. நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நீங்க போடல இல்ல இப்ப சோதனை ஏத்துக்கல ஏத்துக்கல இந்தியாவிலே பலமான அணை முல்லை பெரியாறு அணை.
எதுக்கு கொண்டு வரீங்க? கேரளா திரும்ப சொல்றாரு, அணையை பலவீனம் ஒவ்வொரு நீதிமன்றம் தெளிவா ஒவ்வொரு சொல்லிருச்சு. மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சார், அணையை நீங்க நீங்க போலாம். கட்டுப்பாடுகள் நீங்க நீங்க ரோட்டில் போலாம். இந்த கருத்தை கேட்டு வருவோம். எந்த நம்ம பேசுறத நிறைவேற்றலாம். எப்படி ஒரு வருஷம் தான் பேசுறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூரையோ மேட்டூரையோ சாத்தனூரையோ முல்லைப்பெரிய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அணைகளை எங்கேயோ இருக்கக்கூடிய வட இந்திய அதிகாரிகள் கட்டுப்படுத்துறதுக்கு பேர் தான் அணை பாதுகாப்பு சட்டம். அது எப்படி ஒரு மாநில அரசு ஏற்க முடியும்? திரு வில்சன், yes. முல்லை பெரியாறு விஷயத்துல வந்து கடந்து வரலாம் சார், நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை நான் ஜெயலலிதா அம்மா வந்து வழக்கு தொடுத்து சரி. 136 அடியா 142 வச்சு சரி. பேபி அணைய நீங்க ஸ்திரப்படுத்திக்கிட்டால் 152 உயர்த்திக்கலாம் தீர்ப்பே வந்துச்சு. சரி, okay. அதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 2021 செப்டம்பர்ல அங்க இருக்கிற என்ஜினியர் வந்து அந்த 9 மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையில நன்றியும் தெரிவிச்சாரு. தெரிவிச்ச பிறகு அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி எல்லாரும் எதிர்க்கிறாங்கட்டு அந்த உத்தரவை ரத்து பண்ணாங்க. அந்த 9 மரங்களை வெட்டிவிட்டால் அங்க பேபி அணையை திறப்படுத்தி விட்டால் உயர்த்தலாம் ஆணை இருக்கிறது. அதை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அனுமதியை வாங்கிடுவாங்க. அதே வாங்கல அதே வாங்கல இதெல்லாம் அது வாங்கியிருக்கணும். ஒன்றும் போராட்டம் இல்லைங்க. ஒரு நாள் பேசுனீங்க. கேரளா போனீங்க. விருந்து சாப்பிட்டீங்க. வந்தீங்க. ஒரு நாள் பேசுனது பத்தி ஒரு நாள் முதலமைச்சர் பேசினாரா? தமிழ்நாட்டின் உரிமை எந்த அரசியல் கட்சியின் அனுதாபத்தாலேயே இருக்க முடியாது. தமிழ்நாட்டின் உரிமை அதாவது சார், வாங்க விஷயத்துக்கு. சட்டபூர்வமானது. சார், ஒரு நிமிஷம், அவரோட கருத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கீங்க. அடுத்து வில்சன் கருத்து இதே மாதிரி தான் கச்சத்தீவு விவகாரத்துல நீங்க கச்சத்தீவுக்கு தீர்மானம் போட்டீங்க. இப்ப கச்சத்தீவு வந்து மீட்டு கொடுப்போம்னு கண்டிஷனோட நம்ம கூட்டணி வைக்க முடியுமா? நம்ம காங்கிரஸ் கூட இப்ப நம்ம வந்து நம்ம பொன்ராஜையா சொன்னாரு 23% அதிமுக கிடைச்சது கன்வெர்ட் ஆகாது அடுத்தோட. அதே மாதிரி 18% பிஜேபிக்கு கிடைச்சது மோடிக்கு கிடைச்சது கன்வெர்ட் ஆகாதுன்னு. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், திமுக கூட்டணியில இன்றைக்கு வேங்கை விவகாரத்திலையோ, ஆம்ஸ்ட்ராங் பட்டியலின தலைவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்திலையோ, திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்திலையோ கொடி கூட வைக்க முடியாது பட்டியலினர்கள் என்று எல்லா இடத்தையும் தடங்கள். அப்போ அந்த தொண்டர்கள் ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா? சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை பெரிய போராட்டம். சவுந்தரராஜனும் சரி, போக்குவரத்து தொழிலாளர்கள் INTUC Differences யூனியன் இருக்கு. இல்ல, சிவசங்கரே சொல்றாரு, மக்களுக்காக அக்கறையே இல்லாத ஒரு யூனியன்னா அது வந்து CITU யூனியன் தான் சொல்றாரு. அப்போ அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா? அதே மாதிரி இதெல்லாம் 24 முன்னாடி நடந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ கச்சத்தீவு விவகாரத்துல இந்திரா காந்தியை குறை சொல்லி தானே தீர்மானமே நிறைவேற்றோம். இந்திரா காந்தி தானே தாரை வார்த்தாங்கன்னு. அப்போ காங்கிரஸ் ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா? இந்த லாஜிக் அதுக்கு வந்துச்சா இந்த லாஜிக் பொறுப்பு வரும். கட்சித்தீவு கத்திட்டே இருக்காங்க. இது முழுக்க இதை விட பெரிய போங்கே கிடையாது. அரசியல் கட்சிகள் தயவு செய்து இந்த கச்சத்தீவு பேசுறது தவிர்த்து விடுங்கள். ஏன்னா கச்சத்தீவு கிட்ட மீனே கிடையாது. மீன் வாடுறதெல்லாம் எங்க வாடுறாங்க? இலங்கை கரையோரம் போய் வாடுறாங்க. இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேணுமே போய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கச்சத்தீவு பிரதமர் அதுக்கான தேவையும் ஒன்று இருக்குன்னு எக்ரிமெண்ட்லயே இருக்கு. நீங்க வலைகளை காய வைக்கலாம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவதாக சார் சொன்னாரு, நார்த் ஈஸ்ட்ல இருக்க கட்சிகள் பூரா பாஜக உட்கார்ந்து அதாவது இஸ்லாமியர்கள் வாக்குகள் வருதுன்னு சொல்றது இல்ல மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற